நீ 100 ஏக்கர் வச்சிருந்தாலும் கடைசியில இந்த 6 அடிக்கு என் வீட்டுக்கு தான் எல்லாம் வரணும். உன் வீட்டுக்கு விருந்தாடி வந்தான் எத்தனை நாள் இருப்பாங்கம்மா? கொண்டு வரலாம் ஒரு மாசம் இருப்பாங்க. ஆனா என் வீட்டுக்கு விருந்தாடி வந்தா 2வது போவே மாட்டோம். அப்படியே தண்ணி பேச்சு வந்துட்டான். எல்லாரும் பாக்கணும் சட்டம் சொல்லுவாங்க. பாதம் அணிந்தேன். சரி, ஏதாச்சும் ஒரு தவறு இருந்தா கூட சொல்லுவாங்க தெரியுமா? 10க்கு ஏற்ற 15 எக்காலம் ஒத்தாமல் வாழலாம். சத்தியகி நேர்மறை நடப்பாயாகில் கூறாமல் சன்னியாசம் சொல்லலாம். கணவனுக்கு மனைவி கட்டு பண்ணணும், மனைவியை கண்ணு கட்டு பண்ணணும். நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? சண்டை வரும். நான் உன் பேச்சு இப்ப கேக்குறேன். நான் நீ சொன்னதை கூட எங்க அண்ணன் அடுத்த மேய்ச்சி வந்தாரு, அடுத்த மேய்ச்சி வந்தாரு. இருந்தாலும் சரி, ஏன்னா ஜாதின்ற வளர்ப்பு ஆடு மிக கோணாரு இல்ல எடையா, அந்த வம்சத்துல உன் புத்தி கொஞ்சம் குறுக்கு நெடுக்க அப்படிதான் போகும். சரி, பாதம் பண்ணிட்டேன், ஆசீர்வாதம் பெற்றேன். ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன். என்ன வார்த்தை? ஒரே வார்த்தை. ஆமா, கேளு. அந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? முதல் கணவர் தெரியாது. என்னடி உனக்கு கொஞ்சம் மூளை பிறந்து போச்சா? உனக்கே தெரியும். எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றது கேளு. காலையில நம்ம கையில அமர்றோம் 64 நாயன்மார் வந்து உட்கார்றாங்க. அம்மை அப்படி என்ன பேசுறாங்க கேக்குறாங்க. இந்த அனந்தனி தாலி பொண்ணு எட்டி பாக்குறான். குண்டு வதல உட்காந்துக்கிறான். இவன் என்ன சொல்றா? எங்க அம்மா தான் எங்க அப்பா சடாம தேர்த்து கை நீட்டி பேசுறாருன்றா. இவன் அந்த குண்டு வதன்றான். எங்க அப்பா தான் எங்க அம்மா சொல்றான். இவங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிறாங்க. நீ வாய சொன்னா இவங்க எனக்கு தெரியாது. இறப்பு பிறப்பில்லாதவர், மாறி மாறி பிறக்காதவர், யோனி வயிற்றிலே இருந்து பிறக்காதவர், கருவிலே இருந்து வளராதவர், நானே சுயம்பு. சரி, முதல் தெய்வம் நீங்க. இன்னும் உங்களுக்கு தெரியல போல தெரிஞ்சு நிச்சயம் கேள்வி நான் சொல்றேன். என்ன அறியாது யாரு ஒருத்தர் யார் தெரியுமா? யாரு சொல்றேன்? சாம்பல்ல பேரு நானே பெரிய ஆள், நானே பெரிய கீட்டிக்கிட்டு பார்த்தேன். இரு, 80 ரூபா ஒரு 50 ரூபா வருஷம். உங்க பேரு? காகம் படி அளக்க மாட்டேன். சூர்யா, அளக்க மாட்டேன்.